வணக்கம் தலைமைகளே. இன்றைக்கு 17ஆம் தேதி சனிக்கிழமை ஈரானில் நடைபெற்று வந்த அந்த மக்களின் தன்னெழுச்சி போராட்டம் மெதுவாக வலுவிழந்து அந்த மக்கள் இயல்பு நிலையை நோக்கி போய் கொண்டிருக்கிறாங்க. மிக பெரிதான அளவான எந்த சம்பவமே இல்லை. இங்கே செய்திகள் வேற மாதிரி இருக்கு. ஆனால் யதார்த்தத்தில் அங்கே இயல்பு நிலைக்கு திரும்புகிறாங்க. ஆங்காங்கே சில கல்வீச்சு சம்பவம் மட்டுமே நடந்திருக்கு. மிகப்பெரிய அளவிலான ஆயிரக்கணக்கான மக்கள் தெருவில் இறங்கி போராடியது இப்போ இல்லை. கடைகள்லாம் திறக்கப்பட்டிருக்கு. கடைகளில் போய் மக்கள் தங்களுடைய பொருட்களை வாங்கி கொண்டிருக்காங்க. தெருக்களில் இயல்பு மக்களின் நடமாட்டம் மெதுவாக ஆரம்பிச்சிருக்கு ஈரானில். அதுக்கு மாற்றாக தெருக்களில் பாதுகாப்பு படையினர் ஈரான் முழுக்க லட்சக்கணக்கான பாதுகாப்பு படை வீரர்கள் ரோந்து சுத்திட்டு இருக்காங்க. பழைய மாதிரி பிரச்சனைக்கு போயிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த பஜ்ஜீஸ் துணை இராணுவ படையினர் இருசக்கர வாகனங்களில் கைகளில் இயந்திர துப்பாக்கிகளோட அவங்க இருசக்கர வாகனங்கள் ரோந்து சுத்திட்டு இருக்காங்க. தலைக்கு மேல ஆயிரக்கணக்கான ட்ரோன்கள் பறக்குது. ஈரான் ட்ரோன்ல தன்னிறைவு ஆன நாடு. அந்த ட்ரோன் மூலமாக பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமான சதுக்கங்களில் டாங்குகள் நிற்க வச்சிருக்கு. இப்படி ஈரான் முழுக்க பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டு பழையது போன்ற போராட்டத்துக்கு மக்கள் போகக்கூடாதுன்னு சொல்லி கடுமையாக கண்காணிப்போடு இருக்காங்க. மக்கள் மெதுவாக இயல்பு நிலைமைக்கு போயிட்டு இருக்காங்க. இந்த ஈரான் பிரச்சனையை இரண்டு விதமான பதிவாக கொடுத்தேன். முதல் ரெண்டு பதிவு யதார்த்தத்தை பதிவு பண்ணேன். ஏன் ஈரானுக்குள்ள தரைப்படை தாக்குதல் நடத்த முடியாது, ஏன் மக்களின் போராட்டம் வெற்றி பெறுவது இல்லை, அவருடைய உளவுத்துறையை பற்றி பேசியிருந்தேன். அவருடைய படிப்படியான இந்த இராணுவ கட்டமைப்பை பற்றி பேசியிருந்தேன். அந்த இன்டர்நெட்டை அவங்க கட் பண்ணுவது, இதெல்லாம் சொல்லி அவர்கள் இந்த மக்களுடைய போராட்டம் வெற்றி பெறாது அப்படிங்கிற முதல் இரண்டு பதிவில் நான் பேசியிருந்தேன். அதுக்கப்புறம் என்னுடைய விருப்பத்தை தெரிவிச்சிருந்தேன். என் விருப்பம் என்பது ஆண்களும் பெண்களும் சரிக்கு சமமாக இருக்குன்னு நினைப்பேன். எப்போவுமே இந்த பெண்களை உடைகள் விஷயத்தில் ஒதுக்கி வைப்பது, புறக்கணிப்பது, இல்லை அவளுக்கு வேலை வாய்ப்பு கல்வியெல்லாம் மறுப்பது சுத்தமாக ஏற்றுக்கொள்ள முடியாத செயல். அதனால இந்த ஈரான் மக்களின் போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து என் விருப்பத்தை பதிவு பண்ணேன். இரண்டு விதமான பதிவை நீங்கள் பார்க்கலாம். இதில் என்னுடைய யூகம் வெற்றி பெற்றிருக்கு, என்னுடைய விருப்பம் தோல்வி அடைஞ்சிருக்கு. நான் யூகம் செய்தது போல அந்த மக்களின் போராட்டம் படிப்படியாக தோல்வியடைந்து இயல்பு நிலைமைக்கு போயிட்டு இருக்காங்க. பழைய வாழ்க்கைக்கு அவங்க போக போறாங்க. நான் விருப்பப்பட்டபடி அந்த போராட்டம் வெற்றி பெறணும்னு நினைச்சேன். என்னுடைய விருப்பம் இங்க தோல்வி அடைஞ்சிருக்கு. சரி, ஏன் இந்த மக்கள் இப்படி லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று சேர்ந்து போராடி ஏன் வெற்றி பெற முடியவில்லை அப்படின்னா, முதல் காரணம் அவர்களுடைய இராணுவ கட்டமைப்பு. தனித்தனியான இராணுவம் வச்சிருக்காங்க. ஒரு இராணுவம் எல்லைகளை பாதுகாவல் செய்யும், வெளியிலிருந்து எதிரிகள் வராமல். ஒரு இராணுவம் இது அந்த மத வெறியின் அழிக்கொமினி இராணுவம், உள்ளுக்குள்ள மக்கள் போராடாம பார்த்துக்குவாங்க. இது ஒரு இராணுவம் இருக்கு. அது போக துணை இராணுவம், பல்வேறு இராணுவம் இருக்கு. அதில் மிக புகழ்பெற்றது பஜ்ஜீஸ்ன்னு பதிவு பண்ணேன். 35 லட்சம் பேர்த்த அவங்க சண்டை கூப்பிட முடியும். இந்த துணை இராணுவத்தில் இவர்களுக்கு சம்பளம் கிடையாது, ஊக்கத்தொகை மட்டுமே உண்டு. அவங்க வேலை செய்யும் போது மற்றபடி சம்பளம் இல்லை. இந்த 35 லட்சம் இளைஞர்கள், இளைஞர்கள், பெண்களுக்கு இதில் வாய்ப்பு உண்டு குறைவான அளவில். இப்படி பார்த்தீங்கன்னா ஈரான் குடும்பத்தில் ஒரு நபர் மகனோ மகளோ இந்த பஜ்ஜீஸ் துணை இராணுவ படையில் இருப்பாங்க. இப்போ தெருக்கல்ல போராட்டம் வந்திருக்கு, மக்கள் போராடுறாங்கன்னா குடும்பத்தில் இருக்க மக்கள் போராடுவாங்க. அதே குடும்பத்தில் இருக்க இளைஞனோ இளைஞியோ துணை இராணுவமா அந்த பெற்றோரை ஏற்று நிற்பாங்க. இது ஒரு வித்தியாசமான உளவியல் தாக்குதல் சொல்லப்படும். என்ன பண்றது, அவங்க குடும்பத்தில் இருக்க இளைஞனோ இளைஞியா தான் அந்த பஜ்ஜீஸ்ல இருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பு. 35 லட்சம் பேர்த்த எங்களால் சண்டையை அடக்க, போராட்டத்தை அடக்க சேர்க்க முடியும் என்பது மிகப்பெரிய விஷயம். இந்த இராணுவ கட்டமைப்பு தான் தொடர்ச்சியாக வெற்றி பெற வைக்குது அலி கொமேனியை. யார் மரணம் அடைஞ்சாலுமே அந்த குடும்பத்துக்கு நஷ்டமாக போய் முடியும் இந்த பஜ்ஜீஸ் இருக்கனால.
அதுபோக இரண்டாவது வந்து 180 மணி நேரம் தொடர்ச்சியாக வலைத்தளம், சமூக வலைத்தளம், இன்டர்நெட் அவங்களுக்கு இப்போ வரைக்கும் இல்லை, 8 நாள் தாண்டி 9வது நாளாக இந்த நொடி பொழுது வரைக்கும் அவங்க இன்டர்நெட் சேவையை துண்டிச்சிருக்காங்க. ஈரானுடைய இன்டர்நெட் சேவை வந்து சுயமாக செயல்படக்கூடியது, அவங்க நினைச்சா துண்டிக்கலாம். இப்போ எலன் மாஸ்குடைய ஸ்டார்லிங்க் வந்து அங்கே ஊடுருவுது, அது வந்து இனிதான் ஊடுருவணும். சிறிய அளவில் வந்து எலன் மஸ்குடைய டிஸ்கெல்லாம் ஈரானில் செயல்படுது, அதையவே வந்து அவங்க ஜாம் பண்ணி தான் வச்சுருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், ஈரான் வந்து உலக புகழ்பெற்ற ஹேக்கர் அப்படின்னு. இது எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர், இஸ்ரேலுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர், இவர்களுடைய செல்போனையும் அவங்க ஹேக் பண்ணுவாங்க. ஈரானில் உட்காந்து ஹேக் பண்ணி அதை ஜாம் பண்ணி காட்டுவாங்க. அந்த அளவுக்கு புகழ்பெற்ற ஹேக்கர். அதனால வந்து இருக்கின்ற எலன் மஸ்குடைய டிஸ்க் எல்லாமே ஜாம் ஆயிடுச்சு, முடக்கப்பட்டு தான் இருந்துச்சு. இனி எலன் மஸ்க் வந்து புதிதான டிஸ்குகளை செய்து சின்ன அளவில் செய்யணும், பெருசாக தெரியாமல் செய்யணும். அதை வந்து ஈரானுக்குள்ளே செலுத்தி அப்புறம் வந்து அவருடைய ஸ்டார்லிங்க் சேவையை கொடுக்கணும். அதுக்குள்ளே வந்து இங்கே வந்து அந்த போராட்டம் வலுவிழந்து போச்சு. அங்கே செய்தித்தாள்களுமே இல்லை, எதிர்கட்சி செய்தித்தாள்கள் இல்லை, செய்தித்தாள்கள் தணிக்கைக்கு உட்பட்டது. அந்த மத குருக்கு எதிரான எதிர்கட்சி, பெரிய எதிர்கட்சியுமே இல்லை. இதெல்லாம் தான் வரிசையாக அவர்கள் தோல்வி, மக்கள் போராட்டம் தோல்வியடைந்தது காரணம். இன்றைய நிலைமைக்கு ஒரு மக்கள் போராட்டம் வெற்றி அடைய வேண்டும் என்றால் இணையதள சேவை முழுக்க முழுக்க அவசியம். இணையதள ஒன்றிணைப்பு இல்லாமல் அந்த மக்கள் போராட்டம் வெற்றி அடைவதற்கு ரொம்ப சாத்தியக்கூறுகள் குறைவு. இது எப்படி இன்னும் மோசமாக முடக்கி காமிச்சாங்கன்னா, சென்ற வெள்ளிக்கிழமை, அதாவது நேற்றல்ல, அதுக்கு முந்தின வெள்ளிக்கிழமை இவங்க பள்ளிவாசல் தொழுகை முடிஞ்சது மதியானம் வந்து சிறப்பு பிரசங்கங்கள் இருக்கும். அதில் வந்து அந்த பள்ளிவாசல்கள், ஈரானில் செயல்படுகின்ற பள்ளிவாசல்கள் அனைத்துமே இந்த மத வெறியன் அலி கொமேனி ஆட்சியை தான் விரும்புவாங்க. ஏன்னா வந்து அது மத ரீதியான ஆட்சி. அதனால அவர்களுடைய தலைவர் அலி கொமேனி ஆட்சி தொடர வேண்டும் என்று விரும்புவாங்க. அதற்கேற்ற முறையில் தான் பிரசங்கம் பண்ணுவாங்க பள்ளிவாசலில். சென்ற வெள்ளிக்கிழமை வந்து அவங்க பிரசங்கம் பண்ணும்போது வழக்கம் போல இந்த போராட்டம் வந்து கடவுளுக்கு எதிரான போர் அப்படின்னு தான் பிரசங்கம் பண்ணாங்க. அனைத்து மத குருக்களும் கடவுளுக்கு எதிராக இவர்கள் போர் புரிகிறார்கள், இவர்கள் சாத்தான்கள், அந்த மக்கள் அப்படியே சொன்னாங்க. மேலும் எப்பவும் போல அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய படைகள், ஏவலாளிகள், கடவுளுக்கு எதிரானவர்கள் சொல்லலாம் பிரசங்கம் பண்ணும்போது, அந்த வெள்ளிக்கிழமை மதியம் தொழுகையை முடிஞ்சு வரும்போதே அந்த இராணுவ வீரர்களும் ரொம்ப டெரராகவே வெளியே வந்தாங்க சென்ற வெள்ளிக்கிழமையில. அப்போ இந்த அலி கொமேனியோட இராணுவம் IRGCம்பாங்க, அதனுடைய மேஜர் ஜெனரல் முதல் தலைவர் முகமது பாக்பூர் அப்படிம்பாங்க அவரும், மற்றும் அந்த IRGCயோட துணை தலைவர் பிரிகேடியர் ஜெனரல் அகமது வாஹிதி, இவங்களுமே வந்து இறுதி எச்சரிக்கை வெள்ளிக்கிழமை கொடுத்தாங்க மத்தியானத்துக்கு மேலே. இதோடு அதாவது இந்த நிமிஷத்தோடு உங்களுக்கான நேரம் முடிஞ்சது, இதுக்கு மேலே நீங்கள் போராடினீங்கன்னா IRGC கிளம்புறாங்க அப்படின்னாங்க. அதுவரைக்கு காவல்துறையினர் மற்றும் பாஜிஸ்லேருந்து துணை ராணுவம் தான் அந்த மக்களை அடக்கினாங்க. அதுவரைக்கும் அவங்க வந்து ரப்பர் புல்லட் மூலமாக, தடியடி மூலமாக, கண்ணீர் புகை மூலமாக தான் அடக்கி காமிச்சிருந்தாங்க. வெள்ளிக்கிழமை இறுதி எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. வெள்ளிக்கிழமை இரவு, சனி, ஞாயிறு இந்த 3 நாட்களை IRGC இராணுவம் முழுக்க இந்த போராட்டத்தை அடக்கும் முடிவுக்கு வந்தாங்க. நிஜ குண்டுகள் பொருத்தப்பட்ட துப்பாக்கியின் மூலமாக இந்த 3 நாட்கள், குறிப்பாக வெள்ளிக்கிழமை இரவு அந்த மக்கள் மிக கடுமையாக சுட்டு கொல்லப்பட்டு ஒடுக்கப்பட்டார்கள். 20,000 வரைக்கும் அந்த மக்களை கொண்டு காமிச்சாங்க 3 நாளில். அதற்கிணையான மக்கள் தொகையை கைது பண்ணி காமிச்சாங்க. கைது என்பது மரண தண்டனைக்கு ஒப்பானது. அங்கே வந்து அரசுக்கு எதிராக போராடுவது, கடவுளுக்கு எதிராக போராடுறது, மத நிந்தனைனா அங்கே மரண தண்டனை தான். அதனால அத்தனை பேருக்குமே மரண தண்டனை தான் காத்திருக்கு. கைது பண்ணி காமிச்சாங்க. அதற்கப்புறம் பெரிதுமாக எதிர்பார்க்கப்பட்ட அமெரிக்காவுடைய வான்வெளி தாக்குதல் ஏதாவது நடக்குன்னு எதிர்பார்த்திருந்தாங்க. அந்த மக்கள் போராடும் போதே அமெரிக்கா வான்வெளி தாக்குதல் நடத்தியிருந்தால் அவர்களுக்கு மிக உதவியாக இருந்திருக்கும். அதாவது அவர்களுடைய இராணுவ கட்டுப்பாட்டு நிலையங்கள், அந்த இராணுவம் வந்து தொடர்பு கொள்ளும் தொடர்பு சாதனங்கள், அவர்களுடைய
தொலை தொடர்பு நுட்பங்கள் அதை அடிச்சிருக்கலாம், காவல் நிலையங்கள் அந்த கட்டுப்பாட்டு நிலையங்கள் அடிச்சிருக்கலாம், அலி கொமேனியை கூட அன்னைக்கு கொண்டிருக்கலாம், அடிச்சு கொண்டிருக்கலாம். அமெரிக்க வெளி தாக்குதல் மூலமா பெரிதும் அந்த மக்கள் நம்பி இருந்தாங்க இப்படி ஏதாவது நடக்குன்னு சொல்லி. இன்றைக்கு வரைக்கும் அமெரிக்கா அந்த காரியத்தை செய்யல. அதனால சென்ற ஞாயிறோட அந்த மக்கள் வந்து அந்த மனசுடைஞ்சிட்டாங்கன்னு சொல்லணும். இந்த இன்டர்நெட் சேவைகளில் கடுமையாக சுட்டுக்கொள்றாங்க, கைது பண்றாங்க, வீட்டுக்குள்ள பூந்து. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட அமெரிக்காவின் வான்வெளி தாக்குதல் எதுவுமே நடக்கல. அதனால தான் இந்த போராட்டம் வலுவிழந்து போனது. சென்ற வியாழக்கிழமை வந்து IRGCயோட முக்கியமான இராணுவ அதிகாரி ஜெனரல் மோக்சன் ரெக்ஸி அப்படிம்பாரு. அவர் பேசியது வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது, கூர்ந்து நோக்க வேண்டியது. அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அதுக்கு முன்னால் வந்து அமெரிக்கா வந்து அறிக்கை கொடுத்தாங்க. ட்ரம்ப் அவர்களின் கையில் பொத்தான் ட்ரிகர் கையில் அவர் கையில் தான் இருக்குது, எந்நேரம் வேணாலும் தாக்குதல் நடக்கும் அப்படின்னு பதிவு பண்ணியிருந்தாங்க. அதுக்கு இவர் பதில் என்ன கொடுத்தாருன்னா, அப்படி ஏதாவது ஒன்று செய்வதாக நினைத்தால் ட்ரம்ப்புடைய கையையும் ட்ரம்ப்புடைய விரலையும் வெட்டி விடுவோம். நாங்கள் பகிரங்கமாக ஈரான்லேருந்து அறிக்கை கொடுத்தாங்க. அதுவும் ஈரான் மதகுரு இராணுவத்தின் மூத்த அதிகாரியாக சொன்னார், விரலையும் கையையும் வெட்டுவேன்னு சொல்லி. அது கூட பரவாயில்ல. இந்த தேர்தல் சமயத்தில் ட்ரம்ப் வாக்கு சேகரிக்கும் போது அவர் மீது ஒரு துப்பாக்கி சூடு நடந்துச்சு. ஸ்னைப்பர் மூலமாக ட்ரம்ப்புக்கு பேசும்போது எதிரில் இருந்த மிகப்பெரிய உயரமான கட்டடத்திலிருந்து அவன் தோட்டாவை செலுத்தியிருந்தான் ஸ்னைப்பர். அவன் வந்து ஒரு வெள்ளையன் தான், அமெரிக்கன் தான். அதில் ட்ரம்ப்புக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் சொல்லணும், தோட்டா காதை உரசி போனது, காதில் ரத்தம் வந்துச்சு அவருக்கு. கொஞ்சம் ஒரு 2 இன்ச்சு நகர்ந்திருந்தா ட்ரம்ப் அன்னைக்கு காலி முகத்துக்கு போயிருக்கும், தப்பிச்சாரு. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சென்ற முறை குறி தவறி விட்டது மயிரில், வருகின்ற முறை குறி தவறாது, ட்ரம்ப்புக்கு இது எச்சரிக்கைனாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த ஈரான் உளவுத்துறை ரொம்ப ஊடுருவல ரொம்ப கெட்டிக்காரங்க. இஸ்ரேல்லையே 37 கைது நடவடிக்கை நடந்திருக்கு ஒரே வருஷத்தில். இந்த ட்ரம்ப்பை சுட்டுக்கொள்ள முயற்சித்தது இத்தனை நாளைக்கு வரைக்கும் ஒரு வெள்ளையன், அவன் வந்து எதிர்கட்சியை சேர்ந்தவன் தான் பார்க்கப்பட்டுச்சு. இந்த ஈரானுடைய அறிக்கை, அதாவது போன முறை குறி தவறிச்சு, வருமுறை குறி தவறான்னு சொன்னது, அதன் பின்னணியில் ஈரானிய உளவுத்துறை இருந்திருக்கலாம் என்ற ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது. இப்படி ஒரு பேட்டி இருக்கு. நேற்று வந்து ஐக்கிய நாட்டு சபைக்கான அமெரிக்க தூதர் வந்து எல்லா விதமான திட்டங்களும், தாக்கும் திட்டங்கள் இல்லை பேச்சுவார்த்தை திட்டங்கள் எல்லாமே ட்ரம்ப் அவர்களின் டேபிளில் தான் இருக்கு. அவர் என்ன வேணா முடிவெடுப்பாருனாங்க. இனிமேல் போய் ஈரானில் போய் தாக்குதல் நடத்துவதெல்லாம் ஒரு முட்டாள்தனம் தான் சொல்லணும். அந்த மக்கள் போராடும் தான் செஞ்சுருக்கணும். இப்போ போய் நான் தாக்குதல் நடத்துனது அது ஒரு பின்வழிவு வேற மாதிரி தான் போகும். இனி போய் அலி கொமேனியை கொல்றதுமே அது தேவையில்லா வேலை தான். ஏன்னா மக்கள் போராடும் போது அலி கொமேனியை கொண்டிருந்தா மொத்த அந்த அமைப்பே மாறி இருக்கும், அந்த மதவெறி தலைமை அமைப்பே மாறி இருக்கும். இப்போ போய் கொள்றதுல எந்த பிரயோஜனமே இல்லை. ஏன்னா இந்த வருஷத்தில் 2026 அலி கொமேனி அந்த பதவியிலிருந்து விலகலாம் என்ற எண்ணத்தில் இருக்கார். அவருக்கு வயசாயிடுச்சுங்கனால. அவருக்கு அடுத்ததாக அலி கொமேனிக்கு 4 மகன்கள் உண்டு. அதில் 2வது மகன் மோஸ்தபா உசைனி கமேனிம்பாங்க. அந்த நபர் அவன் வந்து ஆட்சிக்கு வரலாம், அலி கொமேனி இடத்துக்கு வரலான்னு சொல்லப்படுது. அவன் தான் இன்னைக்கு இந்த துணை இராணுவ படையான பஜீஸை கையில் வைத்திருக்கான். கிட்டத்தட்ட 35 லட்சம் பேர் அதில் இருக்காங்க. அதற்கு தலைமையே அந்த மோஸ்தபா தான். அவன் ஒரு வேளை அலி கொமேனிக்கு அடுத்து வரலாம் இந்த வருகின்ற வருஷத்தில். இல்லைன்னா இந்த மத ஆட்சியை ஸ்தாபித்த ருஹுல்லா கொமேனி, இவர் தான் வந்து முதல் அந்த ஈரான் இஸ்லாமிய புரட்சி ஏற்பட்டு அந்த ஆட்சியை ஏற்படுத்தியவர். அவருடைய பேரன் ஹாசன் கமேனிம்பாங்க. அந்த நபர் இந்த அலி கொமேனி, இப்போ இருக்க அலி கொமேனிக்கு மாற்றா வரலான்னு சொல்லப்படுது. அதனால அந்த நபர் அலி கொமேனி பதவி விட்டு செல்ற சமயத்தில் அவர் அந்த அளப்பை கொள்றது தேவையில்லாத வேலை. முதல்ல பண்ணியிருந்திருக்கலாம் மக்கள் போராட்டம் நடத்தும் போது. இனி வந்து அலி கொமேனி கொல்வது இல்லை ஒரு வான்வெளி தாக்குதல் முட்டாள்தனமாக தான் பார்க்கப்படும். இன்னும் கொஞ்சம் பதிவு பண்ணுறாங்க, இன்டர்நெட் திரும்ப வந்தால் பிரச்சனை பெருசாகும், மக்கள் ஒன்று சேருவாங்கன்னு பேசுகிறாங்க. திரும்ப அவங்க இன்டர்நெட்டை கட் பண்ணுவாங்க. ஏன்னா இன்டர்நெட் என்பது ஈரான் சுயமான இன்டர்நெட், அவங்க தான் கொடுக்குறாங்க.
உடனே திரும்ப பிரச்சனை பெருசானா அது திரும்ப கட் பண்ணிடுவாங்க. இதுதான் கலை யதார்த்தம். இந்த சனிக்கிழமை வந்து மெதுவாக அந்த போராட்டம் வலுவிழந்து மக்கள் இயல்பு நிலை நோக்கி திரும்புகிறாங்க. வருகின்ற ஞாயிறு திங்கள் இன்னும் வரும் நாட்கள்லாம் பழையபடி அந்த வாழ்க்கைக்கே போயிடுவாங்கன்னு தான் தோணுது. இன்டர்நெட் சேவை திரும்ப வந்தாலுமே இந்த போராட்டம் போதும் என்ற மனநிலைக்கு ஈரான் மக்கள் வந்திருக்காங்க. காரணம் 20,000க்கு மேலே கொண்டிருக்காங்க, ரொம்ப கொடூரமாக. அதே எண்ணிக்கையில் கைது பண்ணியிருக்காங்க. அவர்களின் எதிர்காலம் தெரில. ஏன்னா அங்கே வந்து தூக்கு தண்டனை தான் கொடுப்பாங்க. எதிர்காலம் என்னன்னு தெரில. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட அமெரிக்க தாக்குதல் நடந்திருந்தால் கூட அவங்க வெற்றி பெற்றுக்கலாம். இனி இப்படி தான் போகும். அதான் என்னுடைய யூகம் மிக சரியாக போயிருக்கு. என் விருப்பம் இங்கே நிறைவேறல. 4 நாடுகள் மிக முக்கியமான நாடுகள். ஜனநாயகம் இன்றி செயல்படுது. நிறைய நாடுகள் இருக்குது. முக்கியமாக எல்லாமே பேசுறது. ஒன்று சீனா, 2வது வடகொரியா, 3வது ஈரான், 4வது ஆப்கானிஸ்தான் சொல்லலாம். இதில் சீனாவும் வடகொரியாவும் ஆணையும் பெண்ணையும் வேறுபடுத்தி நடத்துவதில்லை. அதுதான் ரொம்ப முக்கியம். சீனாவில் சர்வ சுதந்திரம் உண்டு. சீனாவில் அந்த ரெஜிமை மட்டும்தான் எடுத்து பேசக்கூடாது. மற்றபடி அந்த மக்கள் எல்லா சுதந்திரத்தையும் எல்லா வாய்ப்புகளையும் அனுபவிக்கலாம். ஆண் பெண் என்ற பாகுபாடு அங்கே கிடையவே கிடையாது. உடைகளிலையோ இல்லை வேலை வாய்ப்புலையோ கல்வியிலையோ சீனா அப்படிதான் இருக்குது. அதனால தான் புரட்சி ஏற்படுவதில்லை. வடகொரியாலையுமே அந்த ஆண் பெண் வேறுபாடு கிடையாது. கல்வி உடை எல்லாம் ஒன்று தான். ஆனால் இந்த ஈரானிலும் இந்த ஆப்கானிஸ்தான் தான் சுதந்திரமும் இல்லை, ஆண் பெண் என்ற பாகுபாடும் அங்கே உண்டு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானில் இப்போ புதுசாக இவனை தாலிபான் வந்து ஒரு முட்டாள்கள் வந்து சட்டம் போட்டிருக்கானுங்க. பெண்களுக்கான கல்வி 6வது வரைக்கும் தான். 6வது படித்தா போதும். 7வது கல்வி மறுக்கப்படுது அந்த பிள்ளைகளுக்கு, சின்ன பிள்ளைங்க. இதெல்லாம் வந்து என்ன மனநிலையில் இருக்கானுங்க இந்த பைத்தியங்கள்லாம். உண்மையாகவே இவனுங்களாம் தற்குறிகள், மூடர்கள். அதே தான் ஈரானில் அதை காட்டி கொஞ்சம் சுதந்திரம் இருக்கும். ஆனால் ஆண் பெண் என்ற பாகுபாடு அங்கே உண்டு. பெண்களை பார்க்கறதுக்குனே நோட்டம் பெறக்குன்னே கலாச்சார காவலர்னு ஒரு காவல்துறையே அங்கே உண்டு. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப எரிச்சலாக இருக்குது. அதனால் என்னுடைய கோபம் அதிகமாக சீனா வடகொரியா மேலே இருக்காது. இந்த ஆப்கானிஸ்தான், இந்த ஈரான் போன்று பெண்களை பிற்போக்குத்தனமாக நடத்தும் தற்குறிகள் மேலே என் கோபம் அதிகமாக இருக்கும். ஆனால் என்னால் வந்து உண்மையான செய்திகள் தான் பதிவு பண்ண முடியும். இதை தாண்டி அங்கே போய் எதுவும் பண்ண முடியாது. ஆனால் ஒன்றை வந்து சொல்லிக்க விரும்புகிறேன். அடுத்த ஜென்மம் என்று ஒரு பிறப்பு வந்து இந்த ஆப்கானிஸ்தான், இந்த ஈரான் பெண்களுக்கு இருக்கும் என்றால் நீங்கள் வந்து எங்கள் புண்ணிய தேசமான இந்திய தேசத்தில் பிறங்க. உங்களுக்கான எல்லா சுதந்திரமும் உண்டு. கல்வி வாய்ப்பு, வேலை வாய்ப்பு மற்றும் உடை விஷயம் எல்லாத்துலேயுமே ஆண்களுக்கு உண்டான சரிக்கு சமமான உங்களுக்கு சுதந்திரம் உண்டு. அதனால் வந்து நீங்கள் கடவுள்கிட்ட கேட்கும்போது அடுத்த ஜென்மத்திலாவது எங்களுடைய பிறப்பு இந்தியாவில் இருக்குன்னு சொல்லி அந்த பெண்கள் வந்து வேண்டிக் கொள்ளுங்கள். நன்றிகள்.